வாக்காளர் பட்டியலில் 7 லட்சம் வட இந்தியர்களை சேர்க்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. சேர்ப்பாங்க, இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்கிறாப்புல, அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு. திமுக அதை பற்றி பேசாது. திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான். என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான். என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள். பன்னெடுங்காலமாக வழிதாங்கி வழிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும். இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமயவரை இருந்த நான் எப்படி இங்கே காலடியில் குறுகுனேன்? சரி, நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு. அரசியல் அறிவாசான அம்பேத்கரே சொல்றாரு. அதை மறுக்கிறீங்களா? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மார்டனும் ஆய்வு கட்டுரையை எழுதி வெளியிட்டிருக்காங்களே, அதை யாராவது மறுக்கிறீங்களா? இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சரலாதன்னா ஊரா நாட்டில் போய் என் பாட்டை நட்டானா? அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில் குறுக்கு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு. இந்த படையெடுப்பு தான். நீ மெதுவா இந்திக்காரனை திணிச்சு, மெதுவா இந்திய திணிச்சு, இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே தெலுங்கு பேச மக்கள் கூடிய இன்னொரு மாநிலமா இருக்குது. அது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா, இது தமிழானா. இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான். 1.5 கோடி வந்துட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்பவே பெருந்துறையில எங்கால நிறுத்த வெல்ல முடியாது. கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டாதான் வெல்ல முடியும். அப்போ அவன் வந்து எழுதி வச்சுக்கிறீங்க, அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான். அதான் திட்டமிட்டு இந்த 10 ஆண்டுகள் அவங்க நடத்துறாங்க. இப்ப செய்யறாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா? மற்ற மாநிலத்தில் இருக்கா? எனக்கு நான் எஸ்சி, கர்நாடகால நான் எஸ்சியில் இருக்கேனா? மகாராஷ்டிரால நான் எஸ்சியில் இருக்கேனா? நான் ஓபிசியில் இருக்கேன், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கேன். எப்படி இது? இங்க வரவனெல்லாம் எஸ்சியில் இருந்துக்குவா, பிசியில் இருந்துக்குவா, எம்பிசியில் இருந்துக்குவா, என் இடத்த பூரா நீ எடுத்துக்குவ. அப்ப நான் தெருவில் தான் தெரியணும்.